ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இத்தருணத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இக்கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிற சபை போதகர்கள் அவர்களுக்கும் மற்றும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற மூப்பர்கள் அவர்களுக்கும் என்றும் எல்லோரையும் புன்னகையுடன் அன்புடன் ஏற்றுக்கொண்டு தாயின் உள்ளத்தை போல் அரவணைக்கும் ஞாயிறு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் கிறிஸ்துவுக்குள் வளர்த்தி எடுக்க உழைக்கும் சக ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் இங்கே கண்டுகளிக்க வந்திருக்கிற சபையார் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் இப்பட்டிமன்றத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர் ஞானிகள் அவர்களுக்கும் மற்றும் தீபமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற பிரைஸ் டிவி நேயர்கள் அவர்களுக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் என்பது சிரிப்பதற்கு மட்டுமல்ல, சிந்திப்பதற்கும் உரியது. கிறிஸ்து இயேசு இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, சபையின் தலை கிறிஸ்து. இருக்கிற சபையில் ஒவ்வொரு ஆத்துமாக்களை மேய்ப்பதற்காக தேவன் ஏற்படுத்தினவர்கள்தான் மேய்ப்பர்கள், அதாவது போதகர்கள். அவர்களோடு சபையோடு உடன் இருக்கும் விசுவாசிகளோடு இணைந்து சபையை கட்டி எழுப்பும்படியாக, சபையை வளர்ச்சி நிலையில் கொண்டு விடும்படியாக தேவன் சிலரை தூண்களாக சபையில் வைத்திருக்கிறார். அந்த தூண் என்பது ஒரு கட்டிடத்துக்கு முக்கியமானது. தூண்கள் தான் அந்த கட்டிடத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது மேல் கட்டிடம் கட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊன்றுகோலாய் இருக்கிற தூண்களை போன்ற சிலர் சபையில் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தலைப்பின் கீழ் இப்பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறது. திருச்சபையின் தூண்கள் ஆண்களா அல்லது பெண்களா? பெண்கள் தான் திருச்சபையின் தூண்கள் என்று அடித்து பேசும்படி துடித்து கொண்டு இருக்கும் நமது 3 சிட்டுக்குருவிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். முதலாவது சிஸ்டர் டயலின், அடுத்தபடியாக சிஸ்டர் ஆட்லின், கடைசியாக சிஸ்டர் பிரீசி. இல்லை, நீங்கள் மட்டும்தானா? உங்களுக்கு எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். கிதியோன் ஒரு சிறிய ஆள் தான், ஆனால் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நாங்கள் முறியடிக்கிற ஆண்கள் சிங்கம் என்று கர்ச்சித்து கொண்டிருக்கிற 3 ஆண்கள் இங்கே இருக்கிறார்கள். முதலாவது சகோதரன் சூர்யா, அடுத்தபடியாக சகோதரன் அஸ்வின், கடைசியாக சகோதரன் ஆஷ்லின். இப்பொழுது பெண்கள் தான் எப்போதுமே நம்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிரூபிக்கும்படியாக, பேசும்படியாக, ஆணித்தரமாய் அடித்து சொல்லும்படியாக வருகிறார் சிஸ்டர் டயலின். வாங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நட்சத்திரத்தை போல மின்னிக் கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும், என் சக தோழிகள் பெண்கள் தான் சபையின் தூண்கள் என்று பேச துடித்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும், மேலும் ஆண்கள் தான் சபையின் தூண்கள் என்று பேச துடித்து கொண்டிருக்கும் எங்கள் எதிரணி கட்சிகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் தூண் என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டிடத்துக்கு தூண் தான் மிகவும் பலம் உள்ளது. அதே போல பெண்களும் சபையில் தூண்களாக இருக்கிறார்கள். சபையின் தூண் என்றால் என்ன? போதகருடன் இணைந்து நிற்பது. போதகர் சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற அந்த ஊழியத்தில் தூண்களைப் போல நிற்பதற்கு பெண்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் பெண்கள் தூண்களாக இருப்பது
பலருடைய கண்களுக்கு தெரிவதில்லை, அது மறைவாகவே இருக்கிறது. இப்பொழுதும் சில கருத்துக்களை உங்கள் முன்பாக நான் கூற விரும்புகின்றேன். சபையில் சண்டே கிளாஸ் சிறு பிள்ளை பருவத்திலிருந்தே நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சண்டே கிளாஸ்னு பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்து நம்ம போஸ்ட் சூப்பர் சீனியர் எடுக்கிறவங்க வரையிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆண் தான் நம்ம சபையில் டீச்சராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அநேகர் நம்முடைய சபையிலிருந்து வர வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பெண்கள் தான் வருகின்ற தூண்களாகிய வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் உருவாக்குகின்ற ஊழியத்தை செய்கின்றாங்க என்பதை பதிவு செய்கின்றேன். அடுத்தபடியாக சபையில் வசனம் எடுத்து வாசிக்கிறாங்க. பெண்கள் தான் ஆர்வமாக வசனத்தை எடுத்து வாசிக்கிறாங்களே தவிர ஆண்கள் நமக்கு என்ன அவங்க வாசிக்கிட்டு. சகோதரி, அப்படி நீங்க விட்டாதானே அவங்க வாசிப்பாங்க. உங்களுக்குள்ளேயே சண்டையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்க வாசிப்பாங்க? ஆர்வத்தை பாருங்க. பெண்களுக்கு நாங்கள் வாசிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. ஆண்கள் சரி விட்டு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு இருந்தால் ஊழியம் வளராது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேக கூட்டமோ ஒரு நல்ல எழுப்புதல் கூட்டங்கள் வந்து அந்த இடத்துல சபையை அசைக்கிறதுக்கு பெண்கள் பகுதியில் தான் அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை பெண்கள் அந்நிய பாஷையில் பேசி இயேசுகிட்ட போராடி பெற்றுக்கொள்றதுல அவங்கள மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். தேசத்தை கலக்கிறவர்கள் அப்படிதானே? தேசத்தை கலக்குகிறவர்கள். ஆண்களை பலர் வர்றாங்க, நாங்கள் வரலைன்னு சொல்லலை, ஆர்வமாக வருகின்றவர்கள் இருக்கின்றாங்க. ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம டயர்டாக இருப்போம். அவள் போய் எல்லா வரங்களையும் பெற்றுட்டு பேயெல்லாம் ஓட்டிட்டு நம்ம இங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருப்போன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரசங்க குறிப்பு எடுக்கும்போது பாருங்கள், மோஸ்ட்லி எல்லா பெண்களுடைய கரங்கள்லையும் பிரசங்க குறிப்புக்கு நோட் இருக்கும். ஒரு வருஷத்தில் எப்படி 2 டைரியை முடிச்சிருவாங்க. பாஸ்டர் எப்பண்டா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு நம்ம எழுதி வச்சு வெளியில் போய் சுவிசேஷத்தை சொல்லி நிறைய ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும். பைபிள் காலேஜுக்கு போக முடியலைன்னாலும் சபையில் இருக்கிற பிரசங்க குறிப்புகளை எழுதியாவது நிறைய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆர்வமாக இருக்கிறவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் சைடும் எழுதுறவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் பெண்கள் அதிகம் என்று இந்த இடத்துல நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் சுவிசேஷ ஊழியத்தில் இயேசு பெண்களை தான் அதிகமாக கனப்படுத்துகிறார். ஏன்னு சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு செய்தியை சொன்னால் அது ஒரு பட்டணத்துக்கு என்ன உலகத்துக்கே பரவுற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக நான் சமாரிய ஸ்திரீயாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பெண் சாதாரணமாக அது ஒரு புறஜாதி ஸ்திரீயாக இருந்தாலும் இந்த பெண் மூலமாக அந்த பட்டணத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரணும் அப்படின்னு அவர் ஒரு ஆர்வத்தில் இந்த பெண்ணுக்கிட்ட அந்த செய்தி சுவிசேஷம் சொல்கிற ஆவி அவர் பார்த்தார். அந்த இடத்துல இயேசுவுக்கு தெரியுது பெண் தான் சுவிசேஷ ஊழியத்தில் பெஸ்டானவங்க. மேலும் மகதலேனாள் மரியாள் இயேசுவை ஃபஸ்ட்டு பார்த்து தைரியமாக சீஷர் பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு சொல்ல போனவங்க ஒரு பெண். சகோதரி, சுவிசேஷமும் பரவுது, அதே நேரத்தில் பிரச்சனைகளும் பரவுதே. பிரச்சனைகள் பரவுவது சில பேர். இப்போ பார்த்தீங்களே, புத்தி இல்லாத ஸ்திரீகள் ஒரு சில பேர் இருந்தாலும் சபையில் உண்மையாக நிற்கிற நிறைய சுவிசேஷகர்கள் இருக்காங்க. அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வீடுகள் தோறும் ஆண்கள் பிரவேசிக்க முடியாது, ஆனால் பெண்கள் வீடுகள் தோறும் பிரவேசித்து அங்கே இருக்கிற பிணியாளிகளுக்கு ஜெபம் பண்ணி அவர்களை சபைக்கு கூட்டி கொண்டு வரலாம். அந்த பெரிய ஊழியத்தை பெண்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. உபவாச ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். ஆண்கள் பகுதியில் 2 பேர் இல்லைன்னா 3 பேர் கைத்தட்டி பாட்டு பாடுறதுக்கு சரி நம்மளும் ஆண்கள் பகுதியில் இருக்கோன்னு காணிக்கிறதுக்கு பாவம் அவங்க வர்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பெண்கள் பகுதியில் தான் உபவாசத்தோடு உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உபவாசத்தோடு குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ ஜெபத்திலையும் ஊழியத்திலையும் வளர்ச்சியை கொண்டு வருவது பெண்கள் தான். அதனால இந்த நேரத்தில் பெண்களாகிய நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சபையில் வளர்ந்து வருகின்றோம். இந்த வாலிப ஸ்டேஜில் நாங்கள் இப்படி பேசுவதற்கு எங்களை ஊக்குவித்த ஒரு வீர பெண்ணாக இருந்தது எங்கள் பாஸ்டர் ஆண்டி. அப்போ இவங்கள மாதிரி பெண்களை உருவாக்குவதற்கு
சபை மிகவும் முக்கியத்துவமானது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். அப்போ வீட்டை கட்ட முடியும்னா சபையில் இருக்கின்ற தூணாக நிற்க முடியுமா முடியாதா? எனவே பெண்கள் தான் சபையின் தூண்கள் என்பதை ஆணித்தரமாக கூறும்படி நடுவர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி சொன்னது அத்தனை உண்மைதான். சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் திரள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. இப்போ கூட பாருங்க பெண்கள் தான் இருக்காங்க. 1-2 ஆண்கள் தான் அங்கங்கே இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி சுவிசேஷம் பரவுறதுக்கு பெண்கள் தான் முக்கிய காரணம். ஆத்மாக்களை கொண்டு வரதும் பெண்கள் தான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் சபையில் பெரிதும் பங்கு வகிக்கிறது பெண்கள் தான். சரி, அடுத்ததா எதிர்க்கட்சியினர் இதற்கு எதிராக பேச முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க சகோதரர் சூர்யா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சு போட்டியை நான் தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சபையின் தூண்கள் ஆண்கள் தான் என்று ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். நடுவர் அவர்களே, சகோதரி சொன்னாங்க 100% சுவிசேஷம் பரவுதுன்னு. அவங்க சதவீதம் 2% சுவிசேஷம் பரவுதுன்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிச்ச 98% சண்டே தான் பரவுகிறது. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்கள் அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க ஆண்கள் குறைஞ்சி தான் இருக்கிறாங்க சபையில். இப்போ இது உபவாச கூட்டத்துக்கு யாரும் வரதில்லை, ஆண்கள் வரதில்லை, பெண்கள் மட்டும்தான் வராங்கன்னு. ஆண்கள் சபைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வந்தா அன்னைக்கு சோறு போட மாட்டாங்க சகோதரி நடுவர் அவர்களே. பெண்கள் வீட்டிலே வேலைக்கு போக டார்ச்சர் பண்றதும் அவர்கள் தான். அங்க சபைக்கு வந்து பிரேயர் பண்றது அவங்க தான். அதனால தான் சபைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்கள் வர முடியவில்லை. நடுவர் அவர்களே, நீங்க கரெக்டா பாருங்க. அவங்க குறிப்பான்னு சொன்னாங்க என்னன்னா, ஆண்கள் வந்து சபையில தூங்குவாங்கன்னு. நாங்க ஓப்பனா தூங்குவோம், அவங்க முக்காடு மறைச்சு போட்டு தூங்குவாங்க. நிறைய அனுபவம் இருக்கு போல சூர்யா பிரதருக்கு. அதில் நான் PhD முடிச்சிருக்கேன் நடுவர் அவர்களே. புரியுது புரியுது சூர்யா அவர்களே, புரியுது. வீட்டிலேயாவது தூங்க முடியல, மனைவி பிரச்சனை, சர்ச்சிலேயாவது தூங்கலான்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம ஆண்கள். அனுபவம் பேசுது. அதுக்கு இல்லை, இது பிராக்டிஸ் என்ன பண்ணதுக்கு. நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க நாங்கள் பாட்டு பாடுவோம், வசனம் எடுத்து வாசிப்போம் அப்படி சொன்னாங்க. அந்த பாட்டு பாடுறதுக்கு மைக்கும் ஸ்டாண்டு மிக்சர் எல்லாம் செட் பண்ண ஆண்கள் இருந்தால் தான் வாசிக்க முடியும். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அவர்கள் மிகவும் உழைக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க நாங்கள் வீடு வீடாக போய் நோய்களும் பேய்களும் ஓட்டுறோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடு வீடாக போய் நோய்களும் பேய்களும் கொடுக்கறதே அவங்க தான் நடுவர் அவர்களே. அவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ஆறுதலாக பேசுவோம், நாங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம்னு. ஆனால் 40 பேர் இருந்த ஆண்கள் ஒரு சுவிசேஷம் சொன்னால் ஒரு பிரச்சனை வராது. ஆனால் 2 பெண்கள் சேர்ந்தா அந்த ஊரே சின்ன பின்னமாயிரும் நடுவர் அவர்களே. சபையில் பிரச்சனை வர்றதும் பெண்ணால தான். சபையில் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமானதும் பெண்ணாளர்களை தான். இவங்க சகோதரி சொன்னாங்க எங்கள் பாஸ்டர் அண்ணி தான் எங்களை ஊக்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. அதில் ஒரே ஒரு பாஸ்டர் அண்ணி தான் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க. எங்கள் 3 பேருக்கும் பாஸ்டர் அங்கிள், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர், சபையில் அவ்வளோ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணு தம்பி உன்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து என்ன இங்கே ஏற்றினதே ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. பலே பலே பலே. இப்போ கூட பாருங்க இத்தனை பேர் இருக்கும், ஆனா ஒரு விஷயம் மீடியான்னு வந்தா அதுல ஆண்கள் தான் இருக்கிறாங்கன்னு நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க விசுவாசிகளை கூட்டுட்டு ஆத்மாக்களை கூட்டி சர்ச்சைக்கு வரோன்னு. நாங்க சொல்கிறோம் டெய்லியும் சர்ச்சுக்கு ஆத்மாக்கள் அவங்க கூட்டிட்டு வரல,
நாங்க வண்டி எடுத்துட்டு போனாதான் அவங்க சர்ச்சுக்கே வராங்க நடுவர் அவர்களே. உண்மை உண்மை, முற்றிலும் உண்மை. மழை பெஞ்சுனா வர மாட்டாங்க, வேலை எடுத்துனா வர மாட்டாங்க, வேலைக்கு போனா வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா வேலைகளே இருக்கணும். முக்கியம் பெண்கள். ஆண்கள் சர்ச்சுக்கு அனுப்பாததே பெண்கள் தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னா அவங்க நல்லா வசனம் வாசித்து வீட்டில் சண்டை போடாமல் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்போன்னு சொன்னாங்க. கரெக்டு தான். ஆனால் அங்கே வேற வழி இல்லாமல் அப்படி இருக்காங்க. சர்ச்சிலேயே வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி சந்தோஷம் வந்தா அங்கேயும் பிரச்சனை கிளப்பி விடுறாங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரி சொன்னாங்க, அபிஷேக கூட்டம் நல்ல பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் வந்து நாங்கள் முதலாளாக வருவோன்னு. முதலாளாக வருவாங்க, ஆனால் முதலாளாக போயிடுவாங்க. கூட்டிட்டு பல பேரை சேத்துல கூட்டிட்டு போறாங்க. அப்படி பண்றாங்க. அதுக்கு ஏதோ ஆயத்த வேலை வந்தா சகோதரர் தான் பண்றாங்க. சர்ச்சில் ஒட்டர் அடிச்சு இருந்து தூத்து மாப்போடுறது வரைக்கும், பாத்திரம் கழுவுறதுல இருந்து காய்கறி வெட்டுறது வரைக்கும், அடுப்பை பற்ற வச்சு இருந்து சமையல் வைக்கிறது வரைக்கும், பந்தி தொடங்கிறது முதல்ல இருந்து பந்தி முடிகிற வரைக்கும் ஆண்கள் தான் கரெக்டா நின்று முடிச்சுட்டு போறாங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டது ஆண்களை தான். அதுல ஒரு பெண்கள் கூட இல்ல நடுவர் அவர்களே. இயேசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல. அவங்க சொன்னாங்க மரியாள்கிட்ட சொன்னா தெரிஞ்சிரோன்னு. ஆனா ஏன் ஆண்கள்கிட்ட சொல்லன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? தெரியலையே, சொல்லுங்க. ஏன்னா அவங்க கல்லறைகளுக்கு என்னெல்லாம் இடுது என்னெல்லாம் பண்ணு அவங்க முன்னாடி யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னதுனால தான் ஊர்லேயே அவங்கள அடிக்க அப்போஸ்தலரை கொல்லதுக்கு வகை தந்தாங்க ரோமர் தலைவர்கள். தெரியுமா தலைவரே, நடுவர் அவர்களே? புரியுது புரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. கன்ஃபியூஷன், வேற ஒன்றும் இல்லை. அமைதி அமைதி அமைதி. நடுவர் அவர்களே, அவங்க சில விஷயம் கரெக்டாக சொன்னாலும் அவங்க சொன்னாங்க பெண்கள் தான் எல்லாத்தையும் இருந்து முடிவெடுத்து வீட்டுக்கு இது பண்ணுறாங்கன்னு. நம்ம பைபிளில் முதல் சாப்டரை பார்த்து ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழத்தை அவள் வாங்கி சாப்பிட்ருப்பா. அவங்க ஒய்ஃபு ஏவாள் சாப்பிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். கேட்டால் சொல்லியிருக்கலாம், நான் தான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு என் புருஷன் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். சும்மா இருந்த மனுஷன் இவன் தான் கூட என் கூட சேர்ந்து சாப்பிட்டான்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்ச இது இன்ன வரை போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. அது ஆண் புத்தி அப்படி இருக்குது, என்ன செய்ய சொல்றீங்க? இதுக்கு இதனால தான் கிறிஸ்து பிறந்து வந்து ஆண்களுக்கும் கொஞ்சம் தெளிவு வேணும்ல. அதான் துணையா இருக்குன்னு சொல்லி ஏசா படைச்சாங்க. நமக்கு வினையா இருக்குன்னு யாரும் நினைச்சா? அந்த வினை இப்படி வந்து நிற்கணும் யாருக்கும் தெரியாது. அதனால அந்த பாவங்களை போக்க மனுஷகுமாரன் பிறந்து இந்த கிறிஸ்துமஸுக்காக நம்ம இவ்வளோத்தை கொண்டாடிட்டு இருக்கணும். இதுக்கு இந்த நிலைக்கு ஆண்கள் சபையின் தூண்கள் என்று நான் ஆணித்தரமாக சொல்லி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்தையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆணித்தரமாக 3 தடவை சொல்லி முடிச்சாரு. பெண்கள்னால சபையில நிறைய பிரச்சனை இருக்குது, பாவம் ரொம்ப அனுபவத்தோட சொன்னாரு, புரிந்து கொள்ளுகிறேன். அப்படி பெண்களால பிரச்சனை தான் சொல்றாரு, அவங்களால ஒன்றும் முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லா பேக் சப்போர்ட்டும் ஆண்கள் தான். மைக் இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்லேருந்து மைக்லேருந்து அங்கே சிஸ்டமில் உட்கார்றதுலேருந்து எல்லாமே ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சபையில் எந்த வேலைனாலும் எந்த நேரத்தினாலும் டான்னு ஓடி வர்றது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கு எதிராக என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிஸ்டர் ஆட்லின். எங்கள் பேச்சை சலிக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலும் இளமை மாறாது. சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை போல் 20 ஆனாலும் அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து
போட்டியிட வந்திருக்கும் எனது தோழிகளுக்கும், எங்களை எதிர்த்து நின்று பேச வந்திருக்கும் எமது சகோதரர்களுக்கும் வாழ்த்துதல் கூறி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, பாத்திரத்தை கழுவது போல பெண்களை கழுவி ஊத்தினார் எனக்கு முன் வந்த சகோதரர். புரிஞ்சா சரிதாம்மா. முன் வந்த சகோதரர் சொன்னார், நாங்கள் வசனம் வாசிக்க விடவில்லை என்று. நாங்களும் அதை கேட்கிறோம், எங்களை ஏன் வண்டி ஓட்ட விடவில்லை என்று. விட்டுருக்கலாம், இனிமேலாவது விடுங்க தயவு செய்து, அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அடுத்ததாக, நாங்கள் ஆலயத்திற்கு முன் வந்து அதற்கு முடிவதற்கு முன்பாகவே செல்லுகிறோம் என்று. சாப்பாடு என்று வந்தால் ஏன் அவர்கள் பின் செல்லுகிறார்கள் என்று தெரியுமா? தெரியலையே. உண்மையான ஐட்டம், ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாமே பின்னால ஓ, அவங்க கடைசியில அந்த பாத்திரத்தை ஃபுல்லா முடிக்கிறதே அவங்க தான். புரியுது புரியுது. அடுத்தது சகோதரர் சொன்னாங்க, சபையோட வேலையை எல்லாமே அவங்க தான் செய்யறாங்கன்னு. ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்க? கட்டட வேலைகளில் ஈடுபடுறாங்க, மற்ற எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. மீடியாக்கள் இருக்கிறது, அதில் ஆண்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். இத்தனை பெண்கள் இல்லாவிட்டால் இந்த மீடியா எதற்கு? வா வா, சூப்பர் சூப்பர். ஆமா, ஆளே இல்லாத இடத்துல யாருக்குப்பா டீ ஊத்துற? அதே போல இவர்கள் ஆலய வேலைகளை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நமது சபை, உதாரணத்திற்கு நமது சபையை எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே, வேலை நடந்து கொண்டிருக்கிறதா? இத்தனை ஆண்கள் பலத்தோடு நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தினமும் நமது சபையில் பல பெண்கள் முழங்கால் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை உண்மை, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நடுவர் அவர்களே, அன்னாலை போல பல பெண்கள் நமது சபையிலே சபைக்காக, ஊழியர்களுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருத்தனையை தடை செய்கிறது அநேக ஆண்களே. உண்மைதான், அதனாலதான் நிறைய பெண்களால் வர முடியல. உண்மைதான், சொல்லுங்க. அடுத்ததாக, பெண்கள் வீட்டு காரியத்தை மட்டும் பார்க்காம சபை காரியத்தையும் சேர்த்து பார்க்கறாங்க. அநேக பெண்கள், முதலாவது அநேக குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவது பெண்களே. அந்த பெண்கள் கணவனையும் பிள்ளைங்களையும் ரட்சித்து கொண்டு வரதுக்குள்ள லட்டுவா இருக்கிறது பூந்தியா மாறி போயிரும் அந்த பெண்களோட நிலைமை. அந்த அளவுக்கு ஆண்கள் பாடா படுத்தி எடுக்கிறாங்க, பெண்கள் எடுத்துறாங்கம்மா, பிழிஞ்சு எடுத்துறாங்க. அடுத்ததாக, நமது சபையில் தினம்தோறும் அநேக கூட்டங்கள் நடக்கின்றது. ஆண்கள் கூட்டமும் இதில் நடக்கிறது. ஆனால் முக்கியமாக நமக்கு ஃபெடரேஷனில், சினாடில், நமது ஜெகோவா சால்வேஷன் சர்ச்சில் தனியாக பெண்கள் கூட்டம் நடக்கும். ஆனால் என்றைக்காவது ஆண்கள் கூட்டம் நடந்திருக்கிறதா? இல்லையே, ஆளே இல்ல. அப்புறம் எப்படி நடக்கும்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? சபையில் பெண்கள் இல்லை என்றால் ஆத்துமாக்களே இல்லை. எனவே பெண்கள் தான் தூண்கள் என்று, சபையின் தூண்கள் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். அடுத்ததாக, உதவி என்று வரும்போது மார்த்தாள், ரெபெக்காள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டியது போல நமது பெண்கள் சபைக்கு வருகிற அனைவரையும் விசாரிக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசி அவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் வாராங்க போறாங்க, யாருக்கிட்டையும் பேசி நாங்க யாருமே பார்த்தது கிடையாது. மௌன விரதம் போல வீட்டுல இருந்து அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக, ரூத் தனது மாமியாருக்கு எப்படி உதவியாக இருந்தால், அதே போல நமது சபையின் பெண்கள் அத்தனை பேரும் மாமியாரை தங்க தட்டில் வைத்து புரியுது. நீங்க சொல்றதுல எனக்கு ரொம்ப புரியுது, ரொம்ப புரியுது. அநேக ரூத்துகள் இருக்காங்க, சொல்லுங்க. அதே போல சமாரியா ஸ்திரீ இயேசுவுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினார். ஆனா ஏதாவது ஆண்கள் நம்ம சபையில் அநேக பெண்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா பண்ணுவோம். ஆனா ஏதாவது ஆண்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? இல்லையே. இந்த மாதிரி நல்ல குணங்கள் பெண்களுக்கு மட்டுமே உண்டு என்று இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக, ஊழியத்தில் கொடுக்கிறது. ஆக்கில்லா லீதியா தன்னோட சொத்தையே எழுதி சபைக்காக கொடுத்தாங்க. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அத்தனை பொருட்களையும் கொடுத்தது பெண்களே. தங்கமோ பொண்ணோ என்னெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதோ எல்லாத்தையும் அவங்க கொடுத்தது அந்த பெண்களே. இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விலையேற பெற்ற நலதம் தைலம், அதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் ஆண்டவரிடத்திலிருந்து நற்கிரியையை பெற்றுக்கொண்டாள். இதை தடுத்தது ஒரு ஆணை. கரெக்ட், உண்மைதான். இப்பயும் அப்படிதான் இருக்காங்க அநேக குடும்பங்கள்ல. சொல்லுங்க. இதுபோல அநேக பெண்கள் ஊழியம் செய்து
ஊழியம் செய்கிறதை நாம் நமது வேதாகமத்தில் காண்கிறோம். எனவே பெண்களை சபையின் தூண்கள் என்று நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எங்கள் மத்தியில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, தாங்களும் ஒரு பெண் என்பதை மறந்து விடாமல் பெண்களை சபையின் தூண்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரியுது. வாங்க. அவங்க சொன்னாங்க எத்தனையோ பாடுபடுத்துறாங்க இந்த ஆண்கள், ஆனா அந்த பாடுகள் மத்தியிலும் நாங்க வந்து தூண்களா நிக்கிறோம். அவங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரீடமாக தான் இருக்காங்க, அவங்கள யார் என்ன செய்ய போறா? ஆனால் எங்களை எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, பிழிந்து எடுக்கிறாங்க. அது நடுவுலையும் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக அழுகிறோம், புலம்புறோம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறோம், உதவி ஊழியத்தை செய்கிறோம். அவங்க எக்ஸாம்பிள் நிறைய பேரை வேதாத்துலேருந்து சொன்னாங்க, ரெபேக்கால் சொன்னாங்க. இப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க நம்மளுடைய ஆலயத்தில் தூண்களா, அது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதற்கு எதிராக யார் அடுத்தது என்ன பேச போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பிரதர் அஸ்வின். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என் சிரம் தாழ்த்தி நான் தொடங்குகிறேன். எனக்கு முன் வந்த சகோதரி அருமையாக பேசினார்கள். சபையை அசைக்க முடியாத தூண்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் என்று நான் ஆணித்தரமாக அடித்து கூறுவேன். நடுவர் அவர்களே சொல்லுங்க. சகோதரி சொன்னாங்க மரியாதை போல ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. சகோதரி நடுவர் அவர்களே, அவர்களுக்கு கிரியே இல்லை. ஆண்கள் ஜெபம் செய்யும்போது அவர்களுக்கு கிரியே இருக்கிறது, அது அவர்களுக்கு தெரியவில்லை. சகோதரி என் முன் வந்த சகோதரி சொன்னாங்கள் சொன்னாங்கள் ரூத் மாமியாருக்கு உதவியாக இருந்தார். இங்க இருக்கும் ஒவ்வொரு மாமியார்மார்களிடம் கேட்டால் தான் தெரியும் யாருடைய மருமகள் யாருக்கு உதவியாக இருக்கிறார் என்று. வீட்டில் மருமகள் மாமியாருக்கு சில சண்டைகள் வந்தா, அம்மா என்ன அவங்க அடிச்சுட்டாங்கம்மா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடுகிறது மருமகள் தான், மாமியார் அல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் வேணும்ல, அதனால தான் அப்படியா இருக்கும். அதற்கிடையில் இருக்கும் கணவர்கள் எவ்வளவு சங்கடப்படுகிறார்கள் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? புரியுது. உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு புரியுது, சொல்லுங்க. ஆபிரகாம் அவங்க சொன்னாங்க ரெபெக்கால் எல்லா ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுத்தார்கள் என்று. ஆனால் இங்க இருக்கும் ரெபெக்கால் அவர்களுடைய புருஷனுக்கு ஒரு கப்பு கூட தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறார்கள் நடுவர் அவர்களே. வேலைக்கு போயிட்டு களைப்பாக வந்து உட்கார்ந்தால் சாப்பாடு கேட்டால் வேணும்னா எடுத்து சாப்பிடு என்று சொல்லுவார்கள் நடுவர் அவர்களே. அவர்களுக்கு நாங்கள் தான் சாப்பாடே உண்டாக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. சமைக்கிறதும் நீங்க தான் போல. பெண்கள் சபையில் மட்டும்தான் ஊழியம் செய்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆனால் ஆண்களோ வெளி போதகர்களோடு சேர்ந்து வெளி ஊழியம் போய் கிராமத்து ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம் என்று பல ஊழியங்களை பார்த்து வருகிறோம் நடுவர் அவர்களே. பெண்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவரே. ஆனால் நான்களும் மறைமுகமாக தேவனுக்கு தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அதான் இங்க உள்ள பிரச்சனையே. ஜெபம் பண்றேன்னு சொல்லி தூங்குறது அதானே? இல்ல நடுவர் அவர்களே, அவர்கள் எங்கள் முகத்தை பார்க்கிறாங்க, ஆனால் தேவனை எங்கள் மனதை அறிந்திருக்கிறார், அவர்களுக்கு அது தெரியாது. ஒரு சபைக்கு மேய்ப்பன் என்பது அது நடுவர்கள். ஒரு சபைக்கு மேய்ப்பன் என்பது ஆண்களாக தான் இருக்க முடியும். பெண்களாக சில இடத்தில் இருக்கிறார்கள். லாஸ்ட் அவர்கள் அந்த மந்தையை நடத்த முடியாமல் சிதறடித்து போய்விடுகிறார்கள். அதனால் ஆண்கள் தான் எப்போவுமே மந்தைக்கு தலைவராக இருக்க முடியும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, அவங்க அஸ்வின் பிரதர் சொன்னார் நிறைய காரியங்கள் நாங்கள் தான் செய்கிறோம், நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் மூலமாக எந்த முன்னேற்றமும் இல்லை, நாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தூண்களாக முன்னே நின்று செய்கிறோம். வெளியில் போய் ஒரு காரியம்னாலும் நாங்கள் தான் செய்கிறோம், ஒரு மிஷினரி பயணம்னாலும் நாங்கள் தான் போகிறோம், எந்த ஒரு காரியத்தினாலும் வெளியில் நின்று நாங்கள் பண்ணுறோம். ஒரு மேய்ப்பன் கூட ஆண் தான், பெண்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க முடித்தாங்க. சரி, இதுக்கு எதிராக என்ன பேச போகிறாங்க? அடுத்தது வருகிறார் சிஸ்டர் பிரீசி. வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதுக்கு முன்னாடி வந்த சகோதரர்கள் எல்லாமே அவங்க தான் தூண்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதான்.
எப்படி தெரியுமா? அவங்க தூண்களாவே தான் இருப்பாங்க. இப்போ சபையில போதகர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு ஆணாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆராதனை பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த சகோதரர்கள்லாம் எப்படி நிற்பாங்கன்னா அசையாத சியோன் பர்வதம் தூண் மாதிரியே அப்படியே இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது ஆவிக்குரிய காரியத்தில் வராது. உண்மையாக அவங்க என்ன தெரியுமா? உடல் உழைப்பை கொடுப்பாங்க. அந்த நாங்கள் தான் சபையின் தூண்கள்னு சொல்லி அந்த தூணுன்னு சொல்லி பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஆனால் ஒரு சபைக்கு நமக்கு என்ன தேவை? வெறும் தூண் மட்டும் தேவையா? கட்டட பணி மட்டும் தேவையா? ஜெபம் தேவையில்லையா? கட்டட பணி மட்டும் செஞ்சா ஒரு சபை வளர்ந்துருமா? சொல்லுங்க, வளருமா வளராதா? ஆத்துமாக்கள் எப்படி வரும்? முழங்காலம் முடக்கினா தானே வரும். அது எல்லாமே பெண்களால் மட்டும்தான் முடியும். பெண்கள் வந்து எப்படி தெரியுமா? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனா பெண்களால் மட்டும்தான் முடியும், ஆண்களால் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கல் மனசு. பைபிள்ல சொல்லி இருக்குது, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் அது யார் தெரியுமா? நம்ம பெண்கள் தான். அதுக்கப்புறமா ஜாமக்காரர் அவங்க நீங்க வீட்லயும் பெருமூச்சு விடுறதா கேள்விப்பட்டேனே. ஆமா, நாங்க எல்லாருமே பெருமூச்சு விட்டு ஜெபிப்போம். அதனாலதான் எங்க ஆலயம் வந்து நல்லா வளர்ந்துருக்குது. சரி சகோதரி. அப்புறமா ஜாமக்காரர்கள்னு பைபிள்ல சொல்லி இருக்குதுல்ல, அது யாரு தெரியுமா? நம்ம தான். ஏதாவது சகோதரர்கள் காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணுறாங்களா? காலையில் எழும்புறாங்களா? நீங்கள் தானே அவங்கள எழுப்பி விடுறீங்க. எல்லா சகோதரிகளும் தான் ஜாமக்காரர்கள். அப்புறமா எனக்கு முன்னாடி வந்து சகோதரர் சொன்னாங்க, ரெபேக்கால், இப்போ உள்ள ரெபேக்கால்லாம் ஒரு கப்பு தண்ணி கூட அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னவோ அவரோட வீட்டில் உள்ள ரெபேக்கால் அப்படி இருந்திருப்பாங்க போல. அதான் சொன்னேன்ல, அனுபவத்தோட தான் எல்லா ஆண்களும் அழுது புலம்புறாங்க இந்த இடத்துல வந்து. ஆமா, ஆனா எங்க சபையில உள்ள ரெபேக்கால்லாம் அப்படி இல்லை. இன்னும் பல பெண்கள்லாம் பழைய ரெபேக்கால் மாதிரியே இருக்கிறாங்க. அவர் வந்து இன்னும் கிணத்து தவளையாவே இருக்கிறாரு. இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. புரியுது, நோட் பண்ணிட்டேன், நீங்க சொல்லுங்க. அப்புறமா சொன்னாங்க, பெண்கள் மேய்ப்பர் ஊழியத்துக்கு அதிகமா இல்லை, ஆண்கள் தான் சொன்னாங்க. அது உண்மைதான். சில பெண்கள் வந்து மேய்ப்பர்களாக இருக்காங்க, கொஞ்சம் தான் இருக்காங்க, அதிகமாக இல்லை. ஆனால் அந்த மேய்ப்பனாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்கிறது யாரு? பெண்கள். அவங்க சபையையும் பார்த்து வீட்டையும் பார்த்து அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தன் சொந்த குடும்பத்தையும் நடத்துறது யாரு? பெண்கள். அதுக்கு உதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சபையிலேயே ஒரு தலைவி இருக்கிறாங்க. நம்ம சபையை இவ்வளோத்துக்கு கட்டி காக்கணுனாலும் நம்ம போதகரே சொல்லியிருக்காங்க, நான் என்ன டிசிஷன்ஸ்னாலும் கேட்டு தான் பண்ணுவேன்னு. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு மேய்ப்பனா அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும்னா கூட ஒரு பெண் மேய்ப்பன் இருந்தால் மட்டும்தான் முடியும். அவங்க தான் அவங்களுக்கு தூணாக இருக்கிறது. இதனால பெண்கள் தான் சபையின் தூண்கள். அப்புறமா நம்ம வேதாகமத்தில் பார்த்தோன்னா எஸ்தர் இருக்காங்க. எஸ்தர் தான் அவங்க ஜபத்தினால யூத குலத்தையே காப்பாற்றினாங்க. இது ஏதாவது ஆண்கள் பண்ணாங்களா? ஒரு குலத்தை காப்பாற்றுறது ஏதாவது பண்ணாங்களா? பண்ணலை. அப்புறமா நம்ம பார்த்தோன்னா 2 மருத்துவச்சிகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எத்தனையோ அழிய வேண்டிய ஜனங்கள், அந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றினது யாரு? அவங்க தான். இதுவும் பெண்களால் மட்டும்தான் முடியும், ஆண்களால் முடியாது. அப்புறமா சர்ச்சில் எந்த ஒரு காரியம்னாலும் பெண்கள்கிட்ட தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் பொறுப்பாக செய்ய முடியும், ஆண்களால் கண்டிப்பாக முடியாது. இது எல்லாருமே நம்ம அறிஞ்ச உண்மை. அதனால இந்த ஒரு பொறுமைசாலிகள் பெண்கள். ஆமா, அந்த கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. உண்மைதான். எல்லா காரியத்திலையுமே பெண்கள் தான். ஆண்களுக்கு என்னென்னா நிறைய விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஃபுல்லுமே நாங்கள் வந்து சர்ச்சுக்கு பண்ணோம், நாங்கள் அதை பண்ணோம், வேலை செஞ்சோம். ஆனால் யாராவது ப்ரேயர் பண்ணோன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து 2யுமே பண்ணுறோம். நாங்கள் என்னென்னா மறைமுகமாக இருந்து ஜெபிக்கிறோம், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறோம். பல விஷயத்தில் அவங்க தான் தடையாக இருக்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு சகோதரர் கூட நாங்கள் ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது கேர்ள்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி தடை செய்யறது ஆண்கள் தான். அது அவங்களோட குணாதிசயங்கள், அது மாற்ற முடியாது. அந்த ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது, அடிமைப்படுத்துகிற ஆவி. அது எல்லாமே அந்த ஓநாய் இந்த கூட்டத்துல தானா? ஆமா, சரி. அப்புறமா என்னன்னா
ஒரு அன்பாகவும் நல்லொழுக்கமாகவும் இருக்கணும்னா அது பெண்களால் மட்டும்தான் முடியும். அப்புறமா நம்ம பார்த்தோன்னா விசுவாசத்துலேயும் குடும்பத்தை கட்டி எழுப்புறது, வேதாகமத்தில் பிள்ளைகளையும் கணவனையும் வளர்க்குறதெல்லாம் பெண்களால் மட்டும்தான் முடியும் நடுவரர்களே. வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா லோவிசால் இருக்காங்க, ஐனிக்கேயால் இருக்காங்க. அவங்க அவங்க குடும்பங்கள் சந்ததிகளெல்லாம் எதில் வளர்த்தாங்க? விசுவாசத்தில் வளர்த்தாங்க. இது ஏதாவது ஆண்கள் பண்ணாங்கன்னு இருக்கா? இல்லை. அதனால் பெண்கள் தான் சபையின் தூண்கள். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா அவங்க பெண்கள் விசாரிக்கிற குணம் உண்டு. இப்போ ஒரு சபையில் ஒரு புது விசுவாசி வந்தாங்கன்னா ஆண்கள் எனக்கு என்ன கேடு, எவன் எந்தாலும் போனால் எனக்கு என்னன்னு அப்படி இருப்பாங்க. ஆனால் பெண்கள் உங்கள் பேர் என்ன சிஸ்டர், நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, உங்கள் வீடு என்ன, எல்லாமே விசாரித்து அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் விசாரிச்சிருவாங்க. சொல்லுங்க. விசாரிக்கிறதுலையும் காரியம் இருக்கு. அவங்களுக்காண்டி ஊக்கமாக ஜெபிப்பாங்க நடுவர் அவர்களே. புரியுது புரியுது, நல்லா ஜெபிச்சிங்க. அடுத்தது, ஆண்களுக்கு கரிசனை கிடையாது அந்த விஷயத்துல. அப்புறமா யாராவது கஷ்டத்துல இருந்தாலோ போதகரோ யாராவது எந்த ஒரு கஷ்டத்துல ஃபேஸ் கொஞ்சம் மாறினா கூட அது ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்றது யாருன்னா பெண்கள் மட்டும்தான். அது யாராலையோ தெரியல. பல பல கவலைகள் இருக்கணும்ல, உலகத்தினால இல்ல அவங்க சபையால கூட இருக்கலாமா? ஆமா, ஆண் விசுவாசிகள் கூட இருக்கலாம். கரெக்ட் கரெக்ட், அதுதான் சொல்ல வந்தேன். ஆமாம், அப்போது இந்த பெண்கள் தான் அதை கேட்ச் பண்ணி அவங்கள நல்லா சமாதானப்படுத்துறது. இந்த மாதிரி விசாரிக்கிற குணங்கள்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம பார்த்தோன்னா நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததே யார்? ஒரு பெண் தானே, மரியாள். வேற எங்கேயாவது இடத்துல போட்டிருக்கா ஒரு ஆண்னு? அப்போ மொத்தமாகவே முடிஞ்சுட்டே, பெண்கள் தானே சபையின் தூண்கள். பொறுப்பாக இருந்து எல்லா காரியங்களையும் நல்ல நேர்த்தியாக நடத்துறது, எல்லா விசுவாசத்துலேயும் அன்புலையும் சபையை கட்டி காக்கிறது எல்லாமே பெண்கள் தான். அதனால பெண்கள் தான் சபைன்னு தூண்கள் தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு பெண்ணுன்னு நினச்சிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுசா சொன்ன கருத்துக்களையும் பெருசாக ஏற்று பெரிய மனசு பண்ணி எனக்கு பெண்களுக்கு சபையின் தூண்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சிஸ்டர் சொன்னாங்க, பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதே அவங்க தான். விசுவாசத்தில் பிள்ளைங்களை, குடும்பத்தில் கணவனை எல்லாரையும் விசுவாசத்தில் நடத்த, அதுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க. தீமோத்தேயு விசுவாசத்தில் வளர காரணம் அவங்க பாட்டியும் அம்மாவோன்னு. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட மேய்ப்பன் நீங்கள் ஆண்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு அந்த துணை எவ்வளவு நின்று எவ்வளோ பாடுபட்டு வர்றவங்களை உபசரித்து அன்போடு இப்படிலாம் பண்ணுறனால தானே சபையில் ஆத்மாக்கள் வராங்க. அன்பு இல்லைன்னா ஒரு ஆள் உள்ளே வருமா? அப்போ அந்த அன்போடு செய்கிற காரியங்கள்னால தான் ஆத்மாக்கள் உள்ளே வராங்க. அந்த கரிசனைகள் இருந்தால் தான் சபை வளர்ச்சி அடையும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? பெண்கள் தானே. அந்த மேய்ப்பனுக்கு துணையாக நின்று சப்போர்ட்டிவாக தூங்காமல் வர்றவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் சிரித்த முகத்துடன் பரிமாறுறாங்களே, அது யார்? பெண்கள் தானே. அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களையும் அருமையாய் அப்படியே ப்ராக்டிக்கலாக சபையில் நடக்கிற விஷயங்களை அப்படியே தெளிவாக சொன்னாங்க. சரி, இதுக்கடுத்தது ஏதாவது இருக்குமோ என்னமோ தெரியல. சரி, நொந்து போய் இருக்கிற அடுத்தது ஆண்கள் கடைசியாய் வருகிறார் சகோதரர் ஆஷ்லின். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே, சகோதரி சொன்னாங்க, ஆலயத்துக்கு முதலாவது வரதும் பெண்கள் தான், கடைசியாக போகிறதும் பெண்கள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தானே அடுத்தது உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆனால் அது முடிஞ்ச அடுத்த இடத்துல வீட்டுக்கு ஓடி போகிறதும் பெண்களாக தான் இருக்காங்க. வீட்டுக்கெலாம் ஓட மாட்டாங்க, கேங்காக உட்காந்து பேசிட்டுல இருப்பாங்க. ஆனால் ஆண்களை பார்த்தீங்கன்னா அந்த பந்தியில் எல்லா காரியங்களையும் விசாரித்து எல்லாருக்கும் தேவையான காரியங்களை செஞ்சு கொடுத்து பொறுமையாக கடைசியாக உணவு இருந்தாலோ இல்லையோ எல்லாவற்றையும் சகிச்சு பொறுமையாக இருக்கிற ஆண்கள் தான் சபையின் தூண்களாக இருக்கிற வேண்டும். உண்மைதான் உண்மைதான், அவ்வளோ ஒரு பொறுமைசாலிகள் தான். சொல்லுங்க. சகோதரி சொன்னாங்க, மட்டும் இல்லாமல் புதுசாக வர விசுவாசிகளை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நல்லபடியாக சபையில் சேர்த்து கொள்வாங்கன்னு பார்த்தா பொல்லாத விச ஊசியை போட்டு அடுத்த வாரம் விரட்டி விட்டுறதே அந்த பெண்களாக தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், விரட்டியும் விடுறாங்க, போகும்போது கூட்டிட்டும் போயிடுறாங்க 10 பேரை.
அது மட்டும் இல்லை, சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய தனிப்பட்ட காரியங்களை அவங்க விசாரிக்கிறாங்க. நான் தனிப்பட்ட ஜெபத்தில் வச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட காரியங்களை சபையில் பரப்பி விடுறதும் அந்த பெண்களாக தானே இருக்காங்க நடுவர் அவர்களே. தீயா பரவுது, என்ன செய்ய சொல்றீங்க? அதுக்கு பிறகு பெண்கள் கோல் சொல்லி மூட்டி விடுவாங்க. பெண்கள் சொல்லுவாங்க, பெண்கள் இலகுன மனசுடையவர்கள் சகோதரி சொன்னாங்க, அன்பானவர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன நியாயம் இருக்குது நடுவர் அவர்களே? அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஆண்களுடைய தலைக்கும் கழுத்துக்கும் தானே நடுவர் அவர்களே வருது. இதில் எப்படி நடுவர் அவர்களே பெண்கள் சபைக்கு தூண்களாக இருக்க முடியும்? 2 நாளுக்கு முன்னாடி உங்க தலையில பேண்டேஜ் போட்டிருந்தீங்களே, அதுவா? சபையில் பந்தி விசாரிப்பு, பாய் போடுறது, சேர் எடுக்கிறது, எல்லா காரியத்தையும் ஆண்கள் மும்முரமாக செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு உறங்காமலும் கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் ஆராதனை துவங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்து கர்ச்சிப்பையும் பைபிளையும் சேரில் வச்சுட்டு இந்த சேர் தான் எனக்கு வேணும், அந்த சேர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கிடையே சண்டையை கிளப்பிட்டு ஆராதனையில் கவனிப்பு இல்லாமல் இருக்கிற பெண்கள் எப்படி சபைக்கு தூண்களாக முடியும் நடுவர் அவர்களே? ஆராதனையில நல்லா வாட்ச் பண்ணியிருக்கீங்க பெண்கள் சைடுல நடுவர் அவர்களே. மட்டுமல்லாம பெண்கள் தான் பெண்கள் ஒற்றுமை இல்லாம எப்படி சபையின் தூண்களாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? வேதத்தில் கூட ஒரு வசனம் அருமையா சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது இத்தனை இன்பமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. வேதத்தில் கூட அங்க ஆண்கள் சகோதரரை தான் குறிப்பிட்டிருக்கு தவிர சகோதரியை குறிப்பிடலை. இதுல எப்படி சகோதரிகள் சபையின் தூண்களாக மாற முடியும்? பைபிளில் கூட சகோதரர்களை பற்றி தானே பேசியிருக்கு நடுவர் அவர்களே. அதனால சகோதரி, நீங்களும் உங்கள் பெண்கள் சகோதரிகள் இலகுன மனசுடையவர்கள் என்னபடியால ஆண்கள் சார்பாகவே எங்கள் தீர்ப்பை தந்து ஆண்களை சபைகளின் தூண் என்று உங்கள் தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சகோதரர் சொன்னாரு, அவங்க முன்னாடி வருவாங்க, வந்து சேர்ல இடம் போட்டு எனக்கு உனக்கு இது ஏன் சேர், இது என்னோட இடம், இப்படி சண்டை பிடிப்பாங்க. ஆனால் அதை நல்லா வாட்ச் பண்ணியிருக்காரு, ஆராதிக்கிற நேரம் பார்த்து நல்லா வாட்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் சொன்னாங்க, பந்தியில் கூட முந்தி உட்காந்துக்கிடுவாங்க சாப்பிடக்கு, கடைசியில் எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் நாங்கள் பாம்போல இருந்து சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னார். சரி, எல்லாம் ரைட்டு தான். இப்போ 2 பேரும் அழகாக சொன்னாங்க, உண்மைதான். பெண்களும் சபையில் வந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க, அவங்களால இயன்ற மட்டும் அநேக காரியங்களை செய்கிறாங்க. தேவன் வந்து அவரவர்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சில வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் அளவின்படி, அந்த வரத்தின் அளவின்படி அவர்கள் தங்களுடைய பங்குகளை சபையில் வைக்கிறாங்க. உண்மைதான். பெண்கள் வந்து அவங்களால என்ன முடியுமோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சபையில் வந்து சிறு சிறு காரியங்களை செய்கிறாங்க. அவங்களால முடிந்த மட்டும் எல்லாம் செய்கிறாங்க. அதுவும் ஊழியத்துக்கு பெரிதும் உதவியாக தான் இருக்கிறது. அதே போல் ஆண்கள் சொன்னாங்க, நாங்கள் பில்டிங் கட்டணும்னா நாங்கள் தான் இருக்கிறோம், செங்கல் தூக்கணுமா எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்கிறோம், சில நேரம் நாங்கள் தூங்க கூட இல்லை. இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க பாஸ்டரு, இந்த மாதிரி சில பசங்க வந்து தூங்காமல் 5 நாள் 6 நாள் கூட தூங்காமல் இப்படி உழைத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படி உழைத்தவர்களும் தூண்கள் தான் சபையில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, இது இந்த வீடு வந்து ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று. தேவன் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். ஆனால் இந்த காலத்தில் சபையில் வாசம் பண்ணுகிறார். அந்த சபை என்னன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் அவர் இருக்கிறார். அங்கே தூண் எப்படின்னா சத்தியத்திற்கு தூணா இருக்கிறது. அப்போ தூண் என்பது என்னதுன்னா, நிறைய வேலைகள் செய்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் சத்தியத்துக்கு தூணா நிற்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது தேவனோடு நல்ல உண்மை உள்ள உறவோடு இருக்கணும். 2வது சபையோடு மேய்ப்பர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம், சத்தியத்திற்கு நிற்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தூண்களாக இருக்கிறார்கள். 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, யாக்கோபும் கேபாவும் யோவானும் தூண்களாய் இருக்கிறார்கள் என்று. அப்படியானால் திருச்சபையின் தூண்கள் யாரு? அந்த 3 பேரை குறித்து பவுல் சொல்ல காரணம் என்னன்னா, திருச்சபையில் அவங்க நிறைய காரியங்களை செய்தாங்க, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு.
எத்தனையோ மரணம் வந்துச்சு, மரண தருவாய்கள் வந்துச்சு. ஆனாலும் அவங்க பின்வாங்கி போகலை, அவங்க தூண்களாக நின்றாங்க. அப்போ தூண் என்பது பின்வாங்கி போக மாட்டாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், காற்று அடித்தாலும் சரி, அது என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பின்வாங்கி போகாம சபையோடு மேய்ப்பனோடு இணைந்து நிற்கிறவர்கள் தூண்களாயிருப்பார்கள். கடைசியாய் மூன்றாவது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய் இருப்பார்கள். யார் அப்படி ஜெயம் கொள்வார்னா, மாம்சத்தையும் உலகத்தையும் மாம்ச இச்சைகளையும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தூண்களாய் இருப்பாங்க தேவனுடைய ஆலயத்தில். இந்த 3 காரியங்களை உடையவர்களே சபையின் தூண்களாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்தாலும் அவர்களுக்குள் சத்தியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு தூணில் ஒரு சிறிய கீறல் வந்தாலும் அந்த பில்டிங்கில் சேதப்படும். அதே போல் தான் சத்தியம் இல்லைன்னா தூண்களாக எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பண உதவிகளை கொடுத்து நீங்கள் உழைத்தாலும், எவ்வளோ தூக்கம் இல்லாமல் உழைத்தாலும் சத்தியத்திற்கு நிற்காம விலகி இருந்தால் அவர்கள் தூண்களாக இருக்க முடியாது. நீங்கள் பின்வாங்கி போனால் தூண்களாக இருக்க முடியாது. ஜெயம் கொள்ளாமல் சும்மா சர்ச்சில் வந்து நான் வேலை செய்கிறேன், நான் ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் தூண்களாக இருக்க முடியாது. ஊழியத்தில் பங்கு இருக்கணும். அதே நேரத்தில் இந்த 3 காரியங்களை நம் வாழ்க்கையில் இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் தூண்களா நிச்சயமாய் இருப்பாங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த காரியத்தை தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பெண்கள் வந்து அது ஒரு சிறிய ஊழியமாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அது ஊழியத்தின் அளவின்படி அல்ல, இந்த 3 காரியங்களின் அளவின்படியே தூண்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பகுதியாக சொல்லப்படுகிறது என்னன்னா, எவர் ஒருவர் சத்தியத்திற்கும், எவர் ஒருவர் பின்வாங்கி போகாம சபைக்கும் போதகருக்கும் சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளோட ஐக்கியத்தோடு பின்வாங்கி போகாமல் நிற்கிறவர்கள், 3வது ஜெயத்தை, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களே சபையின் தூண்கள். அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா இந்த காரியம் உள்ளவர்களே சபையின் தூண் என்று வேதம் சொல்லி இவ்வாறு இப்பட்டிமன்றத்தை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.